தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் உள்ள காலி இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதி பற்றிய முழு தகவல்களை அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 22 இருந்து 40 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் tenkasi.nic.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை ப்ராஜெக்ட் டைரக்டர், தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன், டிஸ்ட்ரிக்ட் மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட், தென்காசி கலெக்டரேட் கேம்பஸ், ரயில் நகர், தென்காசி 627811 என்ற முகவரிக்கு அனுப்புமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 21 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உதவி நூலகராக பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் உதவி நூலகர் பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் துறையில் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் நெட், ஸ்லைட் நுழைவுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருக்கும் இந்த பணிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 21 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நேரடி நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி பிளாக், தி காந்திகிராம் ரியல் இன்ஸ்டிடியூட், காந்திகிராம், திண்டுக்கல் 624302 என்ற முகவரியில் நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் ruraluniv.ac.in என்ற இணையதளம் மூலம் முழு தகவல்களை தெரிந்து கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணல் நடைபெறும் நாளாக டிசம்பர் 23 என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்துஸ்தான் பெட்ரோலியத்தின் துணை நிறுவனத்தில் பணிபுரிய ஓர் அரிய வாய்ப்பு வெளியாகியுள்ளது. HPCL நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் மற்றும் பணி அனுபவம் பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.hplng.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணத்தில் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 19 என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய இராணுவத்தில் இணைந்து நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டுமென கனவோடு காத்திருப்பவர்களுக்கு இந்திய இராணுவம் ஓர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இராணுவ ஆர்டனன்ஸ் கார்ப்ஸ் பிரிவில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடிப்படை கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனி தகுதிகள், பணி அனுபவம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 18 இருந்து 27 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டுள்ளது. உடல் தகுதி, எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பிரிவினருக்கும் கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் AO recruitment.go.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 22 என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனியான தகுதிகள், பணி அனுபவம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்குமாறு கூறப்பட்டுள்ளது.
வயது வரம்பாக 28 இருந்து 30 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டுள்ளது. இணையவழி தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் CWCE portal.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணத்தை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி மாதம் 12ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழுடன்.